ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் சரண் ஸ்டேஸ் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நண்பர் லக்ஷ்மி நாராயணன் அவங்களுடைய அக்கா மேரேஜ் தான் போகிறோம். என்னோட நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக அரசன் ரீக்ரியேஷனில் கூட நினச்சிருப்பாப்புல. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன் மேரேஜ் வந்து ஒரு டைமிங் இருக்கும். 6:30, 7 ஒரு டைமிங் இருக்கும். ஆனால் நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு எப்பவுமே போனதே கிடையாது. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது முன்ன பின்ன டைமிங்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும்ல. ஸோ எப்பவுமே சொன்ன டைமுக்கு நாங்கள் போனதே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேலஞ்ச் வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, என்ன ஆனாலும் சரி, சுனாமியே வந்தாலும் சரி, உலகமே அழிந்தாலும் சரி, 8 மணிக்குள்ள மண்டபத்தில் இருக்கணும், கண்டிப்பா இருப்பேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோல வந்து நான் சவாலே விடுறேன். கண்டிப்பா ரீச் ஆகிடுன்னு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் இப்படி பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இது போகிறோம். ஸோ ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நிறைய வீடியோ ஷூட் பண்ணி அதை வந்து ஒரு vlog-ஆ போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பண்ணாவும் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடக்கலாம். மேலும் தொடர்ந்து பாருங்கள், வாங்க போகலாம். சவாலே விடுறேன். ஒரு சேலஞ்ச் வந்து நான் டிசைட் பண்ணிருக்கேன். என்னன்னா, என்ன ஆனாலும் சரி, சுனாமியே வந்தாலும் சரி, உலகமே அழிந்தாலும் சரி, 8 மணிக்குள்ள மண்டபத்துல இருக்கணும், கண்டிப்பா இருப்பேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோல வந்து நான் சவாலே விடுறேன். கண்டிப்பா ரீச் ஆகிடும் நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இப்படி பேசுறேன். நான் சவாலே விடுறேன். சபர் குரு. சவாலே விடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேலஞ்ச் வந்து நான் டிசைட் பண்ணிருக்கேன். என்னன்னா, என்ன ஆனாலும் சரி, சுனாமியே வந்தாலும் சரி, உலகமே அழிந்தாலும் சரி, 8 மணிக்குள்ள மண்டபத்துல இருக்கணும், கண்டிப்பா இருப்பேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோல வந்து நான் சவாலே விடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா, மண்டபம் வந்து இப்ப மணி 11:00. ஒருத்தன் பாருங்க கிசாவா தூங்குறாப்புல. நல்லா வரும் தம்பி. பின்னாடி வரான்டா டியூல் கேமரா நான் பார்க்கவே இல்ல. யாரா அது? டேய் நான் தான்டா அது. பிரைஸ் யாழ் வீடியோ கால் ஆகுறான், பேசு. ஐ சொல்றா. சிட்டிங் दिल सर के கண்டிப்பா പറഞ്ഞില്ലേ பயந்துட்டியா? பயமில்ல சுதனா. பேக தூக்க கூப்பிட்டான்டா, கீழே மூடிட்டு அதை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கலாம். சரி மாசா பாட்டில் பவுன்ட்ட வந்து வாங்கிட்டு
போண்டா வாங்கி மேல குச்சதுக்கு அப்புறம் நெஞ்சு வேற பொக்கு பொக்குன்னு வலிக்குது. என்னைய காட்டுற கேமரால என்னைய நான் பேசுறது கேட்கணும்டா. கொஞ்சம் தள்ளி நிக்கிட்டவா இன்னும் கிட்ட. ஆக்சுவலி வந்து அவர் ரொம்ப நேரமா வந்து இங்கேயே சுத்திக்கிட்டே இருந்தாரு. நாங்க படுத்ததுக்கு அப்புறமா வந்து அவன் மட்டும் சிங்கலா பத்துனுக்குறான். நாங்க கும்பலா இருக்கிறோம், எங்க பக்கத்துல படுக்கல. அவன் சோலோவா பத்துனுக்குறான். அவர் எந்த பொசிஷன்ல பத்துனுக்குறான் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக குளிச்சாச்சு. வேற லெவலில் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். குளிக்கிறன்ற பேரில் போய் 1 hour ஆகுது, இன்னும் எவனும் வரவே இல்லை. அப்படி என்னதான் பண்ணான்னு தெரியல, மாற்றி மாற்றி போதும் தெரியும். லேடிஸ் கூட கிளம்பி வந்துடுவாங்க உங்களுக்கு, இவனுக்கு வர மாட்டானுங்க போல. நல்லா இருக்குல்ல? எஸ். அவன் கோல்டு, 2 பேரும் ஒயிட். ஆனா வந்து இது இந்த பாட்டு, நான் வந்து இந்த பாட்டு அரைகுறை பாட்டு, பச்சை அரைகுறை. கஷ்டம், என்னோட கஷ்டம் வா சொல்றேன். எப்படி வா, ஐஃபோனு கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன். ஆனால் ஐஃபோன் வச்சுருக்கவங்களோட கஷ்டம் என்ன தெரியுமா? ஃபோன் வாங்கினா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபோன் வாங்கினா கூட இருக்கிற நாய்க்கு தான் யூஸ் பண்ணுவானுங்க. அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துனுக்குறானுங்க. அந்த ரெட் கலர் பேக்கேஜ் எடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தியா, அந்த ஃபோன் தான் என் ஃபோனு. ரெடி கேஷ் குத்துலாம் வாங்கலை, வீடியோ ஆனில் தானே இருக்குது, ஆனில் தானே இருக்குது. நான் காசு கொடுத்து நான் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடணும். பார்த்தா வந்துக்கிற எல்லா கம்நாடி பசங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். விளாக் கூட எடுக்க முடியல. இதை வந்துட்டாரு, இவன் தான் பிள்ளைக்கு பிதிரு கோபால். இவர் தான் பிதிரு கோபால். ஃபோட்டோ நான் உண்மையில சொல்கிறேன், சுபாஷ் வந்து டீசென்ட் பாட்டு. 2-3 ஃபோட்டோ டீசெண்டாக இருக்கும். நாங்கள் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா ஃப்ரெண்ட் அக்கா லக்ஷ்மி இப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா டிஃபன் காலி ஆகிடும். அப்புறம் எல்லாம் அமைதியாக தான் போகும். இவரோட அக்காவோட மேரேஜுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இன்ட்ரோடியூசிங் காவியா ஃபஸ்ட் டைம் என் வீடியோவில் வந்திருப்பாங்க. அவங்க வந்து நாங்கள் ஸ்கூல் எல்லாருமே வந்து நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவர் வந்து தக்காளி ஜெகதீஷ், இவர் வந்து வீடியோவில் புதுசாக வந்திருக்காரு. ஸோ இவர் காலையில் தான் வந்தார், சேரடி வாங்கிட்டு வந்தார். கௌசிக் வராரு. தம்பி வாங்க போகலாம். ஏய் போலாண்டா, பசிக்குது. அந்த கௌசிக் வந்தா வந்துட்டானுங்க. ஐபோன் சுகுமாரன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து அக்காவோட மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ எல்லோரும் கோயிலேருந்து நான் கிளம்புறோம். ஸோ இந்த கோயிலோட லொக்கேஷன் வந்து நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். முருகன் கோயில் வந்து அருமையாக இருக்குது. வந்து ஏன்னா கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மெமரிஸாக இருக்கும். எல்லாம் போயிட்டாங்களா?
சரி வாங்கலாம், போகலாமா இருக்கலாமா?